என்னடா வீடா இருக்குன்னு பார்த்தா வெறும் காடா இருக்கு. எல்லாம் ஒன்று சொல்லுண்டா. கூட்டு வந்த பார்த்தியா நீ? நான் என்ன பண்றது? அவன் சொன்னான் இங்கே தான் வீடு இருக்குன்னு. ஆமாம், ஏதாவது சாக்கு சொல்லு. ஹேய் ஏய், இங்கே பாருடா டூலெட்டு. போர்டு மாட்டிருக்கு. போ போய் என்னன்னு கேளு போ. பார்க்கவா? போடா. டூலெட் தானா? என்ன ஆராய்ச்சி பண்ணிட்டு தெரிய இருக்கான்? மாட்டேங்குது. டேய் டேய் டூலெட் தான்டா போடா. எப்பா இவனை வச்சுக்கிட்டு நான் படுற அவஸ்தை இருக்கு. ரொம்ப பெரிய வீடா இருக்கு. வீடு தருவாங்களா? பார்ப்போம். ஐயோ எப்படி அடிங், என்னது இது? பெல் அடிச்சா டியூப்லைட் எரியுது. போடா. How is it possible? எப்படி மாதிரி இருக்கும்? மச்சான் ஹிந்தி ஃபேமிலிடா. हिंदिया आंटी हमारा हाउस में रखे रेंट रेंट யார்ப்பா நீங்க? என்ன வேணும்? நான் வடக்குன்னு நினைச்சேன், கடைசி தெக்காயிருச்சு. ஆண்டி டூலெட் போர்டு பார்த்தோம், அதான் வீடு வாடகைக்கு இருக்கான்னு கேட்டு போலான்னு வந்தோம். ஓ வாடகைக்கா? நீங்க? நாங்க பக்கத்துல காலேஜ்ல படிக்கிறோம் ஆண்டி. காலேஜா? ஆண்டி பார்க்கதான் 2 பிள்ளைக்கு அப்பா அம்மா இருப்பான், மற்றபடி இவனு காலேஜ் ஸ்டூடெண்ட் தான். ரெண்டுக்கு இருக்கணும்னா ரூல்ஸ் இருக்குங்க. ஸ்மோக்கிங்லாம் பண்ணக்கூடாது, ட்ரிங்க்ஸ் அடிக்கக்கூடாது, அனாவசியமாக பசங்களெல்லாம் கூட்டிகிட்டு வரக்கூடாது. அட்வான்ஸ் வந்து 20,000, ரெண்ட்டு 4,000. சரி ஆண்டி. ஓகேனா எனக்கு ஓகே. ஓகே ஆண்டி, அப்போ நாளைக்கு அட்வான்ஸ் பே பண்ணிட்டு நாளைக்கே வந்து குடியேறிக்கிறோம். சரிப்பா. ஓகே ஆண்டி. எங்க பார்த்தாலும் ரூல்ஸ்னு. சை ஆண்டி ஆ என்னப்பா? ஒரு டவுட். என்ன கேட்க போறான்? டாய்லெட் இந்தியனா வெஸ்டர்னா? நாத்தம் முடிச்சவனே. டேய் ஏன்டா வா. நாளைக்கு எங்க போனாலும் உனக்கு டாய்லெட் பிரச்சனையா? வா வாய முடிட்டு வா. வீடு. ஆமா, இவர் ஏசிலே வளர்ந்தவர். ஐயோ மேகம் கருக்கையில. என்னடா சப்பானி மாதிரி வர? இதுக்கு அதுவே பரவாயில்ல. ஆண்டி ஆண்டி அமௌண்ட் ரெடி பண்ணிட்டோம். அமௌண்ட் எங்க? காசு என்னடா இந்தா. இப்போ ஒருத்த நேரத்துல எங்க வைக்கிறதுன்னு தெரியாம. டேய் ஆடாம இருடா. டேய் ஆடாம இருடா. அடி இந்தாங்க ஆண்டி. சீ வெயிட் பண்ணுங்கப்பா. மாடி போஷன். ஓகே ஆண்டி. டேய் ஏமாத்துறடா, ஒரு முக்கியமான விஷயத்தை பார்க்க வேண்டியது. வாவ், வீடு சூப்பரா இருக்குல்ல? நல்லா தான் இருக்கு. ஐயா, அப்படியே ரூமை க்ளீன் பண்ணிடு. ரூமை க்ளீன் பண்ணவா? பண்றா. ரூமை க்ளீன் பண்ணா போய் மாப் வாங்கிட்டு வாடா. ஐயா என்ன இந்தியன் தான்டா. போட்டாங் திருந்தவே மாட்டியாடா நீ? டேய் என்ன அதுக்குள்ள சாப்பிட மாட்டே, எங்க கிளம்புற? மாப் வாங்கிட்டு வந்துடுறேன், ரூமை க்ளீன் பண்ணிடு. எனக்கு வேலை சொல்றது அவ்வளோ ஆர்வம். ஆண்டி என்னப்பா? மாப் வேணும் ஆண்டி. நேரா போ, கிச்சன்ல இருக்கு. உயிலே 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 உயிலே. தம்பி அந்த மாஃப் கொஞ்சம் லூசா இருக்குப்பா. பாத்துக்கிறேன் ஆண்டி. அழுத்தி தைக்க வேண்டாம். தெரியும் தெரியும் ஆண்டி. பாத்து தொடச்சிட்டு கொண்டு வந்துருன்னு. ஓகே தேங்க்ஸ் ஆண்டி. ஆண்டி அது யாரு?
அது என் பொண்ணுப்பா. ஓ பொண்ணா? ஓகே ஓகே. டேய் நீ இன்னும் காலேஜ் கிளம்பலையா? உடம்பு சரியில்லை மச்சான். வெளியே வீடு எடுத்ததுக்கு அப்புறமும் இப்படி தானாடா? என்னங்கடா 10 நாள் செமஸ்டர் இருக்கு, பார்த்துக்கோ. அவ்வளோதான் சொல்லுவேன். சரி சரி போதும்டா. எப்பா அட்வைஸ் பண்ணுறதா உடனே வந்துடுவேன். நேற்று வேலை செஞ்சதெல்லாம் நான், இவருக்கு உடம்பு இல்லை. முணங்காம போடா. நாலுலேருந்து ஒழுங்கா காலேஜுக்கு வந்துருச்சுவா. சரிடா நீ கிளம்புப்பா. எப்பா சை. டேய் சித்தார்த் பாய். சரி சரி. என்ன ஆண்டி வீட்டை காலி பண்றீங்க போல? ஆமாப்பா, உங்களுக்குலாம் வீடு கொடுத்துட்டேன். என்ன செய்யறது? இல்ல சும்மா தான் சொன்னேன். ஊருக்கு போறேன். ஓ ஆனா ரூல்ஸ் எல்லாம் தெரியும்ல. ஒழுங்கா இருக்கணும், பசங்களெல்லாம் கூட்டிட்டு வரக்கூடாது. கண்டிப்பா கண்டிப்பா. போஸ்ட் வந்துச்சுன்னா கொஞ்சம் வாங்கி வச்சுக்கோ, நான் வந்து வாங்கிக்கிறேன். ஓகே 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 ஆண்டி. சரிப்பா, போயிட்டு வரேன். சரி ஓகே ஆண்டி. ஓய் ஓய், யாரா அது? ஹாய். ஹாய், நீ என்ன இங்க இருக்க? அது இருக்கட்டும், டோர் ஓபன் பண்ணிட்டு வா. சாவி அந்த ஷூ ரேக்ல இருக்கு பாரு. சூரக்கா அப்படி எதுவும் இல்லையே. ஓ உங்க ஆயா போட்ட 2 செருவும் இந்த லாக்டேஷன் டப்பாவும் தான் உங்களுக்கு சூரக். இந்த இருக்கு. ஹாய். அதான் அப்பவே சொல்லிட்டியே. ஆமா உங்க அம்மா கொண்டு உள்ள வச்சு பூட்டிட்டு ஊருக்கு போனாங்க. அது இருக்கட்டும், நீ முதல்ல வந்து உட்காரு. சரி. சரி இப்ப சொல்லு, எதுக்கு உங்க அம்மா உள்ள வச்சு பூட்டிட்டு ஊருக்கு போனாங்க? ஏய் என்னாச்சு? இப்ப என்ன கேட்ட நீ இப்படி பண்ணிட்டு இருக்க? அப்படி என்ன தப்பா கேட்டுட்டேன்? ஏய் எங்க போற? ஏய் உள்ள ஓடிட்டா? ஓ சண்டாளி கதவை மூடிட்டு போயிட்டாடா. உட்கார ஒண்ணும் இல்லையா? ஏய் இப்ப என்ன கேட்ட நீ ஓடி வந்துட்ட? அதாவது நான் 12th படிக்கும்போது ஒரு பையனை லவ் பண்ணி பிரச்சனை வந்து போலீஸ் கேஸ் ஆயிடுச்சு. அதனால எங்க அம்மா என்ன வெளியில விட மாட்டாங்க. நான் ஊர்ல இல்லாத மாதிரி காமிச்சுக்கிறாங்க. எங்க அப்பாவும் ஃபாரின்ல இருக்காங்க. சோ அதுக்காக எங்க அம்மா எப்பவும் என்ன பூட்டிட்டு போயிருவாங்க. இதானா? இதெல்லாம் ஒரு கதை. நீ கூப்பிட்டு வச்சு அறுத்து இதுக்காடிதான் வந்தேன். சரி விடு, டாபிக் மாத்தலாம். ஓகே. சி போங்க. பாரா சிவா, ஒருவேளை உஷாராயிட்டாலோ? ஐ லவ் யூ சிவா. சாதிச்சிட்டடா சிங்க குட்டி. ஐயோ மணி 5 ஆயிடுச்சு. ஐயோ வந்துருவானே. ஏய் என்னாச்சு? மணி 5 ஆச்சு. அந்த லூசு வந்துருவான். சரி அந்த கதவை மூடிட்டு போ. சரி சரி. இன்னைக்கு நீ காலேஜுக்கு வரலையா? எனக்கு என்னமோ தெரியல, இந்த செம்ல நீ ஃபெயிலா போயிருந்தா நினைக்கிறேன். அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன்டா. பாப்போம். இவர் என்னமோ பெருசா படிச்சு கிழிச்ச மாதிரி எனக்கு சொல்லிட்டு இருக்கான் பாரு. போடா. நீ போடா முத. ரொம்ப ஓவரா தான் போறாங்க. ஆமா இருக்கு நாக்கிறாங்க.
அப்புறம் கிளம்புடா சித்தார்த்து. போயிட்டானா வந்துட்டண்டி என் செல்லா குட்டி. ஓய் ஓய், பூ ஐயோ என்ன பயமுத்துறியா? அதெல்லாம் இல்ல. நாங்கெல்லாம் பேய் கூடயே பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றவனுங்க. ம்ஹும். சரி சரி, நான் காலேஜ் கிளம்பலான்னு இருக்கேன். ஏன் ஆமா, தினமும் சும்மாவே இருந்தா பின்ன போர் அடிக்காதா? இப்ப என்ன பண்ணணும்? ஒன்றும் வேணாம். சரி, உன் ஹாபி சொல்லு. ஹாபிஸ் என்ன பண்ணுவேன்? சாப்பிடுவேன், காலேஜ் போவேன், தூங்குவேன், மறுபடியும் சாப்பிடுவேன், காலேஜ் போவேன், தூங்குவேன், அவ்வளோதான். சரி, உன் ஹாபிஸ் என்ன? எனக்கு டான்ஸ்னா ரொம்ப பிடிக்கும். டான்ஸ் ஆடுவியா? ஆ, ஒரு ஸ்டெப் ஆடு பார்ப்போம். நீயும் சேர்ந்தாடு, நான் ஆடுறேன். ஆடுவோம் வா. என்ன பாட்டு சத்தம் பலமா கேக்குது? வீடு வேற பூட்டி இருக்கு. ஆகா, என்னவா இருக்கும்? ஆண்டி வர 3 நாள் ஆகல சொல்லிச்சு. உள்ள எவனாவது பூந்துட்டானா? பார்த்துருவோம். இவனா? என்ன ஆட்டம் எம்மாடி! நீயா நீயா? எம்ஜிஆர், சிவாஜி, அடே டேய், என்னடா இதெல்லாம்? ஆத்தாடி, இவன் ஆடலான்னு இப்ப யார் கேட்டது? என்ன ஆட்டம் ஆடுறான்? இப்ப வளைச்சு நடிச்சல ஆடுறான். பெரிய பிரபுதேவா. டேய் என்னடா? என்ன நான் சொல்றது ஒரு நிமிஷம் கேளுடா. என்னத்த கேட்கறது? டேய் சொல்றத கேளுடா. ஏன்டா அவங்க வீட்டுக்குள்ள போன? ஏன் போன? மச்சான், அவங்க தான் வீட்டை பாத்துக்க சொன்னாங்க. பாத்துக்க தான்டா சொன்னாங்க. டச்சுக்கிறவே பண்ண சொன்னாங்க. வேண்டா வெறுப்பா பிள்ளைய பத்து காண்டாமிருகன்னு பேர் வச்சாங்களாம். நல்ல வேப்பண்ண விளக்க என்ன? அவங்க வீட்டுக்குள்ள போனா உனக்கு என்ன? எனக்கும் பேச தெரியும். என்ன சும்மா பேசாதடா. வந்துட்டான் பேச. ஓஹோ, சரிடா, நடத்துங்கடா நடத்துங்கடா. தம்மாந்து டப்பா இதை குத்துறதுக்கு ஒரு ஸ்டா. நல்லாத்தான் இருக்கு. சும்மா மாப்பிளே முத்தி போச்சா? சரித்தான். ஆமாம், என் கண்ணால பார்த்தேன். இன்னைக்கு காலைல கூட பார்த்தேன். ஒன்றும் தெரியாத பப்பா மாதிரி உள்ள உட்காந்துருக்கேன். நீயும் பாத்தியா? சொல்லவே இல்லை. ஐயோ
தம்பி ஆண்டி இங்க வாப்பா. இந்த வரேன். அம்மாடி போஸ்ட் எதுவும் வந்துச்சா? வரல ஆண்டி. வேற யாரும் தேடி வந்தாங்களாப்பா? ஐயோ வரல ஆண்டி. நாளைக்கு மதியம் நம்ம வீட்ல சாப்பிடுங்கப்பா. சரி ஆண்டி. மறக்காம வந்துருங்க. கண்டிப்பா ஆண்டி. நல்ல விஷயம் சொல்றப்ப இப்படி அடி போடணும். எக்ஸ்பிரஸ் நேரா வந்து மோதுற மாதிரி இருக்கே, கடுக்குறே. ஏய் ஆண்டி நாளைக்கு வீட்டுக்கு வர சொன்னாங்களா? எதுக்கு? சாப்பிட வர சொன்னாங்கடா. அரிசில கல்லு பறக்கவா கூப்பிடுவாங்க? ஐயோ, இப்ப நான் வேற. ஐயோ அலமேலு ஆபின் பசுப்பாலு தொட்டுக்கிட்ட வச்சுக்கிட்டா மேனு, தொட்டுக்கிட்ட வச்சுக்கிட்டா மேனு. ஆண்டி ஆண்டி ஆ வாப்பா. உன் ஃப்ரெண்ட் எங்க? அவன் இந்த குளிச்சுட்டு இருக்கான் ஆண்டி, வந்துருவான். சரிப்பா, உட்காந்துக்கோ, இப்ப வரேன். ஓகே ஆண்டி. என்ன நம்ம ஆளை காணோம்? இங்கே தானே எங்கேயாவது இருப்பா. நான் நம்ப முடியாது, திடீர்னு பின்னாடி வந்து பேனு வந்தாலும் வருவா. இந்த வந்துட்டால எச்செல்லாம் வந்துட்டால. அம்மா இதெல்லாம் எதுக்கு? உன் தாத்தா செத்துட்டானா? அப்புறம் சொல்றேன். உன்னை எடுத்துக்கவா? ஏய் உன்னை எடுத்துக்கிறேன்டி. அதெல்லாம் கூடாது. சும்மா சீன் படம் உன்னை எடுத்துக்கிறேன். சப்பா அந்த சீனுக்கெல்லாம் குறைச்சல் இல்லை. ஆண்டி ஆண்டி வா உட்காரு. சரி அப்புறம்? சரிங்க ஆண்டி. இன்னைக்கு பைக் ரைட் போலாமா? பாடி போலாம். வந்த உடனே ஆரம்பிச்சிட்டான வேலையே. என்ன பண்றான் உனக்கு? இதே பொழப்பா போச்சு. இந்தா. பழம் போச்சு. சரி சோறு வரும்ல. இந்தா வந்துருச்சுல்ல. என்னப்பா காலையில இருந்து சாப்பிடலையா? ரொம்ப பசிக்குதா? ஆமா கொஞ்சமா பசிக்குது. பார்த்து பார்த்து நல்ல பக்குவமா வைக்கிறாங்க பாரு. ஐயோ ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, சரியாப்பா? பரவாயில்ல, பதறாம வாங்க ஆண்டி. விருந்து ஸ்டார்ட் ஆயிடுத்து. 10 நிமிஷம் எவ்வளோ நேரம் ஆகுது பாரு. ஃபஸ்ட்டு சாம்பார், அப்புறம் ரசம். ஒருவேளை கறி குழம்பா இருந்தா அப்படின்னா சாம்பார் வேணாம். இந்த வந்துருச்சு. எங்கே போகுது? பாயாசத்துக்கு பருப்பு எடுக்க போகுது போல. சரி வரட்டும் வரட்டும். இந்த பாயாசம் போட்டோ வைக்குது. யார் போட்டோ? என்ன ஆச்சு ஆண்டிக்கு? ஆண்டி இது யாரு? இது என் பொண்ணுங்கப்பா, ஆக்சிடென்ட்ல இறந்து போயிட்டாங்க. நம்ம நினைச்சது ஒன்று, நடக்கிறது ஒன்று. ஆண்டி வேற ரொம்ப ஃபீலிங்காக இருக்காங்க. ஐயோ பாவம். ஏன் இப்படி தலைதெறிக்க ஓடுறான்? ஏன்பா ஓடுறான்? தெரியலையே. போய் பார்ப்பா. இந்த பாக்குறேன். என்னடா எங்கடா உள்ளயா? எங்கடா உள்ள? எங்கடா டேய்? எங்கடா எங்கடா உள்ளடா? உள்ளனா எங்க? அட எங்க? அந்த போட்டோ ஆமா அந்த பொண்ணு தான் மச்சான். பேய். எந்த பொண்ணு? ஓரமா இருந்த பொண்ணு. ஓரமா. அப்ப இத்தனை நாளா நீ அது கூட தான் டிராவல் பண்ணியாடா? உன்னைய போய் நான் கிரிக்கேன்னு நினைச்சிட்டேனடா. ஐயையோ, பேய் கூட என்ன ஆட்டம். அடே டேய். அது என் பொண்ணுப்பா.
நெசமா பேய்தானா தலையில விரிச்சு போடுங்க எல்லாரும் சும்மா தள்ளு ஒண்ணு இங்க இருக்கு இன்னொன்னு எங்க இன்னொன்னு 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 சி போங்க